வணக்கம் நண்பர்களே, உங்கள் கனி மீண்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு மே 9, 2026 சனிக்கிழமை, சித்திரை 26. திதி சப்தமி, நட்சத்திரம் திருவோணம், யோகம் சுக்லம்னு ரொம்பவே நல்ல ஒரு நாளுங்க. சந்திரன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. சனிக்கிழமைன்றதால சனி பகவான திருநள்ளாறுல நினைச்சு வேண்டிக்கிறது விசேஷம். இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு பலன் ஜோர். ஆனா துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம்ங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னன்னு பாப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க 10ஆம் வீட்ல சந்திரன் சஞ்சரிக்கிறதால உங்க தொழில்ல ஒரு புது உத்வேகம் பிறக்கும். நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்களை தேடி வரும். பணியிடத்துல உங்க திறமை பளிச்சுன்னு வெளிப்படும். அதே சமயம் 2ஆம் வீட்ல சுக்கிரன் பகவான் இருக்கிறதால பணவரவு ரொம்ப சீரா எந்த தடையும் இல்லாம இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு லாபம், எதிர்பாராத பணவரவு கிடைக்க ராகு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கார். ஆனா 7.5 சனியோட உச்சக்கட்ட பாவிப்புல நீங்க இருக்கிறதால ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோட செயல்படணும். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்ல சனியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். தேவையற்ற அலைச்சல்கள், பண விரயங்கள் வர வாய்ப்பிருக்கு. முதல் வீட்ல சூரியன் இருக்கிறதால உங்க தலைமை பண்பு நல்லா வெளிப்படும். ஆனா சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வராம பாத்துக்கணும். அஸ்தங்கமான புதன் பகவான் முதல் வீட்ல இருக்கிறதால நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் கூடுதல் கவனம் தேவை. 5ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்திலையும் காதல் உறவுகளிலும் சில சின்ன சின்ன சவால்கள் வரலாம். பொறுமையா கையாளுங்க. 3ஆம் வீட்ல குரு பகவான் இருக்கிறதால நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்க கொஞ்சம் தாமதம் ஆகலாம். விடாமுயற்சி தேவை. இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால சனி பகவானோட தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு தொழில்லையும் பண வரவலையும் சாதகமான நிலை இருந்தாலும் செலவுகளும் தேவையற்ற அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால தொழில் தொடர்பான பணிகள்ல முழு கவனத்தோட செயல்படுங்க. குடும்பத்தினரோட அதிக நேரம் செலவழிச்சு உங்க உறவுகளை இன்னும் பலப்படுத்துங்க. செலவுகளை கட்டுக்குள் வச்சு நிதி திட்டமிடல் செய்யறது ரொம்ப நல்லது. ராகு காலம் காலை 8:55 AM மற்றும் 10:30 AM நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்யுங்க. இந்த சவால்களை சமாளிக்க ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமஹ அப்படின்ற மந்திரத்தை தினமும் சொல்லுங்க. திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தை மனசுல நினைச்சு வழிபடுங்க. முக்கியமா சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு 3 மதிப்பெண் கிடைச்சிருக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் எதிர்பாராத நல்ல பலன்களையும் தரக்கூடிய நாளாக அமையும்னு சொல்லலாம். உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் லக்னத்திலேயே அமர்ந்திருப்பதால் உங்களின் தன்னம்பிக்கை இன்று சும்மா பொங்கி வழியும். உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். புது பொலிவுடன் காணப்படுவீர்கள். பண விஷயத்துல பாத்தீங்கன்னா, தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணம் கைக்கு வரும். குடும்பத்துல ஏதேனும் சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்று நடப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் சனீஸ்வர பகவானும் இணைந்திருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. இதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இது அமையும். உத்தியோகஸ்தானமான 10ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் வேலையில புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் 12ஆம் வீட்டில் சூரிய பகவானும் அஸ்தமன நிலையில் புதன் பகவானும் சஞ்சரிப்பது ஒரு சிறு எச்சரிக்கை. தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. எனவே பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அத்துடன் பேச்சில் நிதானம் தேவை. இல்லையென்றால் தேவையற்ற சண்டைகள் வரலாம். 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் வீட்டில் சில குழப்பங்கள் வந்து போகலாம். பொறுமையாக கையாள்வது நல்லது.
இன்று சப்தமி திதி மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் 9ஆம் வீட்டில் இருந்தாலும் சில நேரங்களில் மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட மனம் குழப்பமடையலாம். ஆனாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. குறிப்பா ராகு காலமான காலை 8:55 AM முதல் 10:30 AM வரை எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. இந்த நேரத்தில் புது முயற்சிகளை தவிர்த்துவிடுங்கள். இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆராய்ந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. பணவரவு சிறப்பாக இருப்பதன்பால் சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்துக்கு உதவும். உத்தியோகத்தில் வரும் புதிய வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ராகு காலம் காலை 8:55 AM முதல் 10:30 AM வரை முக்கியமான காரியங்களை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரும்போது கோபத்தை தவிர்த்து பொறுமையாகவும் அன்பாகவும் பேசுவது உறவுகளை மேம்படுத்தும். பரிகாரமாக சனிக்கிழமை என்பதால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரும். அஸ்தமன புதன் மற்றும் 12ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெருமாள் கோவிலுக்குச் சென்று வழிபடுவது சிறப்பு. ஏழைகளுக்கு பச்சை பயிறு தானம் செய்வது புதனின் அருளை பெற்றுத்தரும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை முடிந்தவரை உச்சரிப்பது உங்கள் மனதுக்கு அமைதியை கொடுக்கும். இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு 4 மதிப்பெண்கள் பெறும் நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே சஞ்சரிப்பது ஒரு நல்ல யோகமான அமைப்புங்க. இதனால உங்க தன்னம்பிக்கை கூடும். எந்த ஒரு புது முயற்சியிலும் தைரியமா ஈடுபட்டு வெற்றியை காண முடியும். சூரியனும் உங்க ராசிநாதனான புதன் பகவானும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருந்தாலும் உங்க ராசிநாதன் புதன் பகவான் அஸ்தமனமாக இருப்பதனால லாபங்கள் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தாமதங்கள் அல்லது சில எதிர்பாராத தடைகள் வரக்கூடும். ஆனா பயப்பட வேண்டாம். அதே சமயம் 10ஆம் வீட்ல செவ்வாய் மற்றும் சனி பகவான் சஞ்சரிப்பது உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றங்களை தரும். ஆனாலும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை பெற கொஞ்சம் கடின உழைப்பு கண்டிப்பா தேவைப்படும். 3ஆம் வீட்ல கேது பகவான் இருப்பது உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும். அதனால எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ஆம் வீட்ல இருக்கிறார். இதனால மனசுல ஒரு சின்ன குழப்பம், தேவையில்லாத அலைச்சல், உடல் அசதி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்படாம நிதானமா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சுக்கிரன் 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. ராகு பகவான் 9ஆம் வீட்ல சஞ்சரிப்பதனால தந்தை வழி உறவுகள்லையோ அல்லது ஆன்மீக விஷயங்கள்லையோ சில சங்கடங்கள் வரக்கூடும். கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு சப்தமி திதி மற்றும் சனிக்கிழமைங்கிறதுனால சிவபெருமானை வணங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. காலை 8:55 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையோ அல்லது நிதி சம்பந்தமான பரிவர்த்தனைகளையோ செய்யறத நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். இன்னைக்கு நீங்க குருவோட பலத்தால தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல கடினமா உழைச்சு முன்னேற்றம் காணுங்க. மனசு அமைதியா இருக்க இறை வழிபாட்டுல ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. ராகு காலத்துல முக்கிய காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகளையும் கட்டுப்படுத்துங்க. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சராசரியான நாள்னு சொல்லலாம். 5ல் 3 மதிப்பெண் கொடுக்கலாம். எச்சரிக்கையோட செயல்பட்டு இறை வழிபாடு மூலமா கண்டிப்பா நன்மைகளை அடையக்கூடிய நாளாக இது அமையும். மன அமைதிக்கு ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்றதும், சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யறதும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். கடக ராசி அன்பர்களே, இன்னைக்கு மே 9 சனிக்கிழமை உங்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். உங்க ராசிக்கு 10ஆம் வீடான மேஷத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்க திறமைகளெல்லாம் வெளிப்படும். உயர் அதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே 10ஆம் வீட்ல புதன் அஸ்தங்க நிலையில இருந்தாலும் வேலை விஷயங்கள்ல சில புதுமையான யோசனைகளை உங்களுக்கு தரலாம். ஆனா அஸ்தங்க நிலையில இருக்கிறதால முக்கியமான பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். 11ஆம் வீடான ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நிதி ஆதாயங்கள் நல்லா இருக்கும். உங்க விருப்பங்கள் நிறைவேறும்.
பணவரவு சீராயிருக்கும். இது ஒரு நல்ல அம்சம். ஆனா உங்க ராசிநாதனான சந்திரன் 7ஆம் வீடான மகரத்துல சஞ்சரிக்கிறதுனால உறவுகள்ல சில உணர்ச்சி பூர்வமான சவால்கள் வரலாம். மனநிலையில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமா இருக்கணும். 9ஆம் வீடான மீனத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல, தந்தையோட உறவுல அல்லது நீண்ட தூர பயணங்கள்ல சில தடைகள் வரலாம். 12ஆம் வீடான மிதுனத்துல குரு இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கக்கூடும் அல்லது எதிர்பாராத விரயங்கள் ஏற்படலாம். அதனால நிதி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. 8ஆம் வீடான கும்பத்துல ராகு இருக்கிறதுனால திடீர்னு சில பிரச்சனைகள் வரலாம். ரகசிய விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். 2ஆம் வீடான சிம்மத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்திலையும் நீங்க பேசும்போதும் நிதானம் ரொம்ப அவசியம். வார்த்தைகள்ல கவனம் தேவை. இன்னைக்கு சப்தமி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் இருக்கிறதுனால உங்க மனதை அமைதியா வச்சுக்க இது ரொம்ப உதவும். ராகு காலம் காலை 8:55 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல புதுசா எந்த ஒரு முயற்சியையும் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா 10ஆம் வீட்ல இருக்கிற சூரியனால உங்க பணியில முழு கவனம் செலுத்தி உங்க உழைப்பை வெளிப்படுத்துங்க. 11ஆம் வீட்ல இருக்கிற சுக்கிரனால சமூக நிகழ்வுகள்ல பங்கேற்று புது தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாம். திருவோணம் நட்சத்திரம் மற்றும் சப்தமி திதி உள்ள இந்த நாள்ல சந்திரனை வழிபடுறது உங்களுக்கு மன அமைதியை தரும். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா 7ஆம் வீட்ல இருக்கிற சந்திரனால உணர்ச்சி வசப்பட்டு உறவுகள்ல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அஸ்தங்க நிலையில இருக்கிற புதனால முக்கியமான ஒப்பந்தங்கள்ல அவசரப்பட்டு கையெழுத்திட வேண்டாம். ராகு காலத்துல புது முயற்சிகளை தொடங்க வேண்டாம். உங்களுக்கான பரிகாரமா ஓம் ஷம் ஷனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். சனிக்கிழமைங்கிறதால பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல நவகிரக சந்நிதியில சனி பகவானை வழிபடுங்க. ஏழைகளுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்யலாம். சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுறதும் ரொம்ப நல்லது. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 5க்கு 3 மதிப்பெண்கள் கிடைக்குது. தொழில் மற்றும் நிதி ஆதாயங்கள்ல சில நன்மைகள் இருந்தாலும் உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் செலவுகள் விஷயங்கள்ல கவனம் தேவை. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து நிதானமா செயல்படுங்க. சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் ஒரு நாள்னு சொல்லலாம். நல்லதும் கெட்டதும் கலந்து வரக்கூடிய ஒரு தினமா இது அமையப் போகுது. உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல குரு பகவான் சஞ்சரிக்கிறதால நீங்க எதிர்பார்த்த பணவரவுகள் தாராளமா கைக்கு வந்து சேரும். நிதி நிலைமை ரொம்பவே நல்லா மேம்படும். புதுசா ஏதாவது முதலீடுகள் பத்தி யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். அத பத்தி தாராளமா சிந்திக்கலாம். சுக்கிர பகவான் 10ஆம் வீட்ல இருக்கிறதால தொழில் ரீதியா உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட திறமைகள், குறிப்பா கலை மற்றும் படைப்பாற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நல்லா வெளிப்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கும். 6ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதுனால மனசுல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையும். ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க உணர முடியும். எந்த ஒரு சவாலையும் நம்பிக்கையோட எதிர்கொள்வீங்க. ஆனா உங்க ராசிநாதனான சூரிய பகவானோ அஸ்தமனமான புதன் பகவானோ 9ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால அதிர்ஷ்டத்துல சில சங்கடங்கள் வரலாம். அப்பா கூடான உறவுல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போக வாய்ப்பிருக்கு. புதன் பகவான் அஸ்தமனமாக இருக்கிறதால முக்கிய தகவல்களை பரிமாறிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்காம நிதானமா யோசிச்சு செயல்படணும். செவ்வாய் பகவானோ சனி பகவானோ 8ஆம் வீட்ல இருக்கிறதால திடீர்னு சில செலவுகள் வரலாம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமா வாகன பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. எதிர்பாராத தடைகளும் ஏற்படலாம். 7ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணையுடனான உறவுல சிறு மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். சின்ன விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லது. உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால சுய சிந்தனையில சில குழப்பங்கள் வந்து போக வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால சனி பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தரும். இன்னையோட ராகு காலம் காலை 8:55 AM இருந்து 10:30 AM வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல புதுசா எந்த ஒரு முக்கிய காரியத்தையும் ஆரம்பிக்கிறத தவிர்த்திடுங்க. மொத்தத்துல இன்னைய நாள்ல சில சவால்கள் இருந்தாலும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் நல்ல நிலையில இருக்கிறதால நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளலாம். உங்க இன்றைய நாளுக்கான பலன்களோட மதிப்பெண் 5ல 3ன்னு சொல்லலாம். இப்ப என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியது, குருவோட நல்ல நிலையால நிதி ரீதியான முடிவுகளை நம்பிக்கையோட எடுக்கலாம்.
சுக்கிரனோட அருளால உங்க பணியிடத்துல உங்களோட திறமைகளை தைரியமா வெளிப்படுத்துங்க. சந்திரனோட நல்ல நிலையால மனச அமைதியா வச்சுட்டு எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளுங்க. நீங்க செய்யக்கூடாதது அஸ்தமனமான புதன் மற்றும் ராகுவோட தாக்கத்தால அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம். செவ்வாய் சனி 8ஆம் வீட்ல இருக்கிறதால தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. அதேபோல வாக்குவாதங்கள்லயும் ஈடுபட வேண்டாம். ராகு காலம் காலை 8:55 AM இருந்து 10:30 AM வரைக்கும் மற்றும் யமகண்டம் 1:40 PM இருந்து 3:15 PM வரைக்கும் ஆகிய இந்த நேரங்கள்ல புது முயற்சிகளை தொடங்குறத தவிர்த்திடுங்க. இன்னைக்கான பரிகாரமா ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அருகிலிருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்கலாம். சனிக்கிழமைங்கிறதால சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது. அதேபோல இயலாதவர்களுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக அமையப் போகிறது. உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் 8ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து அஸ்தமனமாகியிருக்கிறார். இது சற்றே கவலை தரும் ஒரு விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கும்போது அதில் ஒரு சின்ன தாமதம் ஏற்படலாம் அல்லது சில குழப்பங்கள் வரலாம். அதனால் நிதானமாக செயல்படுவது நல்லது. அதே சமயத்தில் குரு பகவான் 10ஆம் வீட்டில் வலுவாக அமர்ந்து உங்கள் தொழில் மற்றும் கௌரவஸ்தானத்தை சுபமாக பார்க்கிறார். இது உங்களுக்கு வேலை ரீதியாக புதிய வாய்ப்புகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அலுவலகத்தில் உங்களது உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். மேலும் தந்தையின் தரப்பிலிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவும் உதவிகளும் கிடைக்கக்கூடும். இது உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிம்மதியை தரும். ராகு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கும் சக்தி அதிகரிக்கும். போட்டியாளர்களை நீங்கள் எளிதாக எதிர்கொள்வீர்கள். எந்தவித சவால்களையும் துணிச்சலாக சந்திப்பீர்கள். சனிக்கிழமையான இன்று சப்தமி திதியில் திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது உங்கள் பிள்ளைகளின் நலனில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. அவர்களது தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுடன் நேரம் செலவிடுவது அவசியமாகும். ஆனால் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்திருப்பது குடும்ப உறவுகளிலும் குறிப்பாக கணவன் மனைவி உறவிலும் தொழில் கூட்டாண்மையிலும் சில சிறிய சவால்களை கொண்டு வரலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சூரியன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள். கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரலாம் அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆகையால் பொறுமையும் விவேகமும் இன்றைய தினத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஆக கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான உங்கள் ராசி பலனின் ஒட்டுமொத்த மதிப்பீடு 5க்கு 3 நட்சத்திரங்களாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை: முக்கியமான விஷயங்களில் பொறுமையாகவும் விவேகத்துடனும் செயற்படுங்கள். பிள்ளைகளின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள். இது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். நீங்கள் தவிர்க்க வேண்டியவை: காலை 8:55 மணி முதல் 10:30 மணி வரை உள்ள ராகு காலத்தில் புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டாம். கணவன் மனைவி உறவில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அன்புடன் பழகுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம். இன்றைய தினத்திற்கான பரிகாரம்: சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. சனி காயத்ரி மந்திரத்தை ஓம் காக்கத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தக பிரச்சோதயாத் என்று 108 முறை ஜபிக்கவும். திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயம் அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள சிவன் கோவிலுக்குச் சென்று வழிபடுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு நன்மையை பயக்கும். காகங்களுக்கு உணவளிப்படும் சிறந்த பரிகாரமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளும் சவால்களும் கலந்த ஒரு நாளாக அமையும். உங்கள் 9ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள், உயர்கல்வி முயற்சிகள் சாதகமாகும். ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் சனி இருப்பதால் எதிரிகள் தொல்லை குறையும். கடன் பிரச்சினைகள் கட்டுக்குள் வரும். நிம்மதி கிடைக்கும்.
ராசிநாதனான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பது எதிர்பாராத செலவுகளையும் உடல்நலக் குறைபாடுகளையும் தரலாம். செலவிலும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. 7ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் அஸ்தமன புதன் இருப்பதால் தொழில் மற்றும் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். புதன் அஸ்தமனத்தால் பேச்சில் நிதானம் அவசியம். வாக்குவாதங்களை தவிருங்கள். 4ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் வீட்டில் குழப்பங்கள், தாயார் நலனில் கவனம் தேவை. 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் குழந்தைகளுடன் உறவில் கவனமும் ஊக வணிகத்தில் எச்சரிக்கையும் அவசியம். அவசர முடிவுகளை தவிருங்கள். மொத்தத்தில் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். இந்த நாளுக்கான உங்களது பலன் ஒரு மிதமான நிலைதான். இன்று ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள். கோவில் வழிபாடு மன அமைதி தரும். குடும்பத்தினர், உறவினர்களுடன் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசுங்கள். பணியிட சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். காலை 8:55 முதல் 10:30 வரையிலான ராகு காலத்தில் முக்கியமான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். ஊக வணிகம், லாட்டரி போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். சிறிய உடல்நலக் குறைபாடுகளையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். பரிகாரமாக ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நன்மை தரும். அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். ஏழைகளுக்கு கல்விக்கு உதவுவது அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது நல்ல பலன்களை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு சனிக்கிழமை. உங்க ராசிநாதன் செவ்வாய் சனியோட இணைந்து 5ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஊக வணிகத்துல முதலீடு செய்யறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். ஆனா 6ஆம் வீட்ல சூரியனும் அஸ்தமனமான புதனும் சஞ்சரிக்கிறதால எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதெல்லாம் அகன்று போயிடும். நீங்க ஏதாவது வழக்குகள்ல இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சந்திர பகவான் உங்க 3ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால உங்க மனசுல ஒரு புதுவிதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். சகோதர சகோதரிகள் வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும். அவங்களோட உறவும் மேம்படும். 7ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் இருக்கும். உறவு இனிமையாகவும் நெருக்கமாகவும் காணப்படும். கல்யாண முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். தொழில்ல கூட்டாளிகளோட நல்ல புரிதல் இருக்கும். 10ஆம் வீட்ல கேது இருக்கிறதால உங்களோட தொழில் வாழ்க்கையில திடீர்னு சில மாற்றங்கள் வரலாம். புதுசா சில பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை தைரியமா ஏத்துக்குங்க. அது உங்களுக்கு நல்லதா அமையும். இருப்பினும் 8ஆம் வீட்ல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால சில எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரலாம். அதனால உங்க பட்ஜெட்டை கொஞ்சம் பார்த்து ஆடம்பர செலவுகளை தவிர்த்திடுறது நல்லது. உடல் நலத்துல கூடுதல் கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிக்கணும். 4ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால உங்க வீடு, வாகன விஷயங்கள்ல கவனம் தேவை. முக்கியமா உங்க தாயாரோட உடல் நலத்துல ஒரு அக்கறை செலுத்துறது ரொம்ப நல்லது. இன்றைக்கு திருவோணம் நட்சத்திரம் மற்றும் சப்தமி திதி உங்க முயற்சிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆனா காலையில 8:55 இருந்து 10:30 வரை ராகு காலம். மதியம் 1:40 இருந்து 3:15 வரை யமகண்டம். இந்த நேரங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல விஷயங்கள்னு பார்த்தா உங்க முயற்சிகளுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்துக்குங்க. வாழ்க்கை துணையுடனும் தொழில் கூட்டாளிகளோடவும் நல்லுறவை பேணி காப்பாத்துங்க. தொழில்ல வர புது பொறுப்புகளையும் மாற்றங்களையும் தைரியமா ஏத்துக்க தயாராயிருங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை தவிர்த்திடுங்க. ராகு காலம், யமகண்டம் இந்த நேரங்கள்ல முக்கியமான முடிவுகளை எடுக்காம இருக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா, ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ சனையே நமஹங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. நவக்கிரக சன்னதியில சனீஸ்வரரை வழிபடுறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையான இன்னைக்கு ஏழைகளுக்கு உணவு அல்லது கருப்பு உளுந்து தானம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கிடைக்குது. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் வீடான மிதுனத்துல உட்கார்ந்திருக்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். இது கூட்டாளி தொழில்ல நல்ல முன்னேற்றத்தையும் கல்யாண வாழ்க்கையில சந்தோஷத்தையும் அதிகரிக்கும். 3ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் கூடும். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைன்னு சகோதர உறவுகள்ல நல்லிணக்கம் இருக்கும். பயணங்கள் மூலமாவும் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா 2ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதுனால பணவரவுல ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால செலவுகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.
5ஆம் வீட்ல சூரியனோட புதன் பகவான் அஸ்தங்க நிலையில இருக்கிறாரு. அதனால பிள்ளைகளோட விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். புதன் அஸ்தங்கமா இருக்கிறதால ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. 4ஆம் வீட்ல செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். தாயாரோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு அமைதியின்மை இருக்க வாய்ப்பிருக்கு. 6ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால கடன் தொல்லைகளும் எதிரிகள் மூலமா வர பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. ஜாக்கிரதையாயிருங்க. 9ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால அப்பாவுடனான உறவுல சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். பொறுமையா பேசி தீர்த்துக்கோங்க. இன்னைக்கு சப்தமி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் இருக்கிறதுனால சந்திரனோட பலம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்புறம் சனிக்கிழமைங்கிறதால சனி பகவானோட தாக்கம் வீட்ல கொஞ்சம் அதிகமாவே உணரலாம். காலை 8:55 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்த்திடுங்க. மொத்தமா பார்க்கும்போது குருவோட பலத்தால உங்க கூட்டாளி தொழிலும் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆனா செவ்வாய் சனி சேர்க்கையால வீடு மனை விஷயங்கள்ல கொஞ்சம் சவால்கள் இருக்கலாம். புதன் அஸ்தங்கமா இருக்கிறதால எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. உங்களுக்கு இன்னைக்கான ராசி பலன் மதிப்பெண் 5ல 3ங்க. இன்னைக்கு கூட்டாளி தொழிலையும் மத்த உறவுகள்லையும் கவனம் செலுத்துறது நல்லது. தைரியமா புது முயற்சிகளை ஆரம்பிக்கலாம். குடும்பத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா பொறுமையா பேசி தீர்த்துக்கோங்க. அவசரப்பட்டு பண முதலீடுகள் எதையும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. பிள்ளைகள் விஷயத்துல தேவையற்ற கண்டிப்பு காட்டுறத தவிர்த்திடுங்க. பரிகாரமா ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சனிக்கிழமைங்கிறதால ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குறது இல்லனா முதியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். சிவபெருமான மனசு உருகி வழிபட்டு வந்தா மனசுக்கு அமைதி கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்கு சந்திரன் முதல் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். அதனால மனசு கொஞ்சம் அலைபாயும் நிலை இருக்கும். எந்த முடிவெடுத்தாலும் அவசரப்பட்டு எடுக்காம நிதானமா யோசிச்சு அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கு செய்யறது ரொம்ப நல்லது. ஆனா உங்க ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் வீட்ல தைரியஸ்தானத்துல இருக்கிறதால ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் திடமான மனதும் உங்களுக்கு வரும். கூடவே செவ்வாய் பகவானும் 3ஆம் வீட்ல இருக்கிறதால நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்களை கூட திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல பலம். குடும்பத்துல சுக்கிரன் 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவும். குழந்தைங்க மூலமா நல்ல செய்திகள் வர வாய்ப்பிருக்கு. காதல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு இனிமையான நாளா அமையும். ஆனா ஒரு சின்ன கவனமும் தேவை. சூரியனோ அஸ்தமனமா இருக்கிற புதனோ 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால தாயார் உடல் நலத்துல கொஞ்சம் அதிக கவனம் தேவைப்படும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. குரு பகவான் 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால கடன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மறைமுக எதிரிகள் மூலமா சில தொல்லைகள் வரவும் வாய்ப்பிருக்கு. ராகு 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கக்கூடாது. எந்த முதலீடா இருந்தாலும் அவசரப்படாம யோசிச்சு செய்யணும். கேது 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வந்து சேரலாம். அதனால பணத்தை கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு மன அமைதியை குலைச்சிக்க வேண்டாம். இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதால சனிக்கிழமைக்குரிய வழிபாடுகளை செய்யறது ரொம்ப நல்லது. விநாயகர் கோவில்லையோ இல்ல பெருமாள் கோவில்லையோ போய் சாமி கும்பிடுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹான்னு மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லலாம். முடிஞ்சா கல்விக்கு உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இல்லனா பச்சை நிற ஆடைகளை அணிஞ்சு மனசுக்கு அமைதியை தேடிக்கலாம். பொறுமையா செயல்பட்டீங்கன்னா இந்த நாளோட சவால்களை சுலபமா கடக்கலாம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுமாரான நாளா இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்க ராசி அதிபதியான சனி பகவான் செவ்வாய் பகவானோட சேர்ந்து 2ஆம் வீட்ல சஞ்சாரம் பண்றதால பண விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால பொறுமையா பேசுறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் சூரியன் பகவானும் புதன் பகவானும் அஸ்தங்க நிலையில இருந்தாலும் 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்க சகோதர உறவுகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். குரு பகவான் 5ஆம் வீட்ல ரொம்ப பலமா இருக்கிறதுனால உங்க புத்திசாலித்தனம் நல்லா வெளிப்படும். குழந்தைகளோட நலன் நல்லா இருக்கும். அவங்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்களை முன்னெடுக்க இது ஒரு நல்ல அமைப்பாகும். பணவரவுக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் பகவான் 4ஆம் வீட்ல இருக்கிறதால வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். ஆனா சந்திரன் பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதால தேவையில்லாத செலவுகள் வரலாம். தூக்கமின்மை, மனசுல ஒரு சின்ன குழப்பம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. 7.5 சனியோட தாக்கம் 2ஆம் வீட்ல இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம். ராகு பகவான் லக்னத்துல இருக்கிறதுனால திடீர்னு சில மாற்றங்கள் வரலாம். கேது பகவான் 7ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க உறவுகள்ல சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். இன்னைக்கு சப்தமி திதிங்கிறதால ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். மொத்தத்துல இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு ஒரு 5ல 4 மதிப்பெண் கொடுக்கலாம். இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுங்க. இது உங்க மனசுக்கு ரொம்ப அமைதியை தரும். முக்கிய முடிவுகளை காலை 11 மணியிலிருந்து 12:30 மணிக்குள்ள எடுக்கிறது நல்லது. வீடு மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். என்ன செய்யக்கூடாதுன்னா, பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ராகு காலம் காலை 8:55 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், யமகண்டம் பிற்பகல் 1:40 மணியிலிருந்து 3:15 மணி வரையும் இருக்கு. இந்த நேரங்கள்ல புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. குடும்பத்துல தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுறத தவிர்த்து பொறுமையா இருங்க. பரிகாரமா சனி பகவானுக்கு ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரூம் ஷனைச்சராய நமஹாங்கிற சனி காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லலாம். திருநள்ளாறுல இருக்கிற சனி பகவான் கோவிலுக்கோ இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற நவகிரக சன்னதிக்கோ போய் சனி பகவானை தரிசிக்கலாம். சனி பகவானுக்கு எள் தீபம் ஏத்தி ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திர பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். மூத்த சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு அனுகூலமான ஆதரவும் கிடைக்கும். உங்க ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல பலன்கள் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். மன அமைதியும் அதிகரிக்கும். கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் குறையும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு. ஆனா உங்க ராசிலேயே செவ்வாய் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால இது சற்றே சவாலான நாளா அமையுங்க. இது உங்களுக்கு உடல் அசதி, ஒருவித சோம்பல், அப்புறம் தேவையற்ற கோபத்தையும் தரக்கூடும். அஷ்டம சனியோட தாக்கம் உச்சத்துல இருக்கிறதுனால பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது ரொம்பவே அவசியம். குறிப்பா இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால சனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். 2ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் அஸ்தங்கமான புதன் இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்கு. பண விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் அல்லது தூர பயணங்கள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். சந்திரன் திருவோணம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செயல்படுங்க. புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு இப்போ இருக்கிற பணிகளை சிறப்பா செஞ்சு முடிக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, ஆற்றல் தரும் உணவுகளை சாப்பிட்டு உங்க உடல் ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன்மீக சிந்தனைகளுக்கும் தியானத்திற்கும் நேரம் ஒதுக்குங்க. மூத்தோர் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பது ரொம்பவே நல்லது. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். முக்கியமான நிதி முடிவுகளை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது. கோபமா இருக்கும்போது எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்கவே கூடாது. பரிகாரமா ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். இல்லனா ஆஞ்சநேயர் சாலிசா பாராயணம் செய்யலாம். பக்கத்துல இருக்கிற சனி பகவான் கோவில் அல்லது பெருமாள் சிவன் கோவில் சென்று வழிபடுங்க. ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யறது ரொம்பவே விசேஷம். சனிக்கிழமைங்கிறதுனால எள் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்திற்கான உங்க ராசி பலனுக்கு சராசரியாக 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம்.
இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால சனி பகவான நினைச்சு எள் தீபம் போட்டு வேண்டிக்கிறது நல்லதுங்க. முடிஞ்சா முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதுவே பெரிய பரிகாரம். நாளைக்கு சந்திரன் வேற நட்சத்திரத்துல சஞ்சரிக்க போறாரு. பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க astrokani.comல பாருங்க. நம்ம சேனலை சேருங்க. மறக்காம மணி அடிங்க. உங்கள் கனி சொல்றேன். மீண்டும் சந்திப்போம் ஆஸ்ட்ரோகானில.